ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோப்பெல்லாம் சுற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் எங்கள் தோப்புக்கு போகிற வழி, என்ட்ரன்ஸு. ஸோ மகேஸ்வர் பாருங்கள் கிளம்புறான் தோப்புக்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா தோப்புலாம் இன்னும் ஓட்டாமல் இருக்குது, அதனால் டிராக்டருக்காக வெயிட்டிங். நேற்றே டிராக்டர் ஒரு 2 வயலை ஓட்டிட்டாங்க. இன்றைக்கி வரப்போகிறாங்க. ஸோ அதனால தான் நானும் மகேஸ்வரும் தோப்புக்கு கிளம்பிட்டோம். டிராக்டருக்காக வெயிட்டிங். அதுக்குள்ளே நாங்கள் தோப்புக்குள்ளே எப்படி எங்கெங்கே என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மகேஸ்வர் ரெடி ஆகிட்டான். மகேஸ்வர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தோப்பு பாருங்கள் ஆல்ரெடி 2 வயல் ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டிகிட்ருக்கான். ஸோ அவன் கிளம்பிட்டான். நானும் பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே டிராக்டர் வந்துருச்சுன்னு பார்த்துட்ருக்கோம். ஆன் தி வேல இருக்குது. டிராக்டர் வந்துருச்சு மக்களே. இங்கே பாருங்கள் மீதி வயலும் ஓட்டுறதுக்கு ரெடி ஆயாச்சு. பின்னாடியே பாருங்கள் நாரை எவ்வளோ அழகாக இருக்குது. தோப்பெல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு மக்களே. இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயல் இருக்குது, அதை ஓட்டுறதுக்கு டிராக்டர் வந்துடுச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு வயல் இருக்கும். உங்களுக்கு தெரியணுன்னா சாலை கட்டினேன்ல, மாட்டு சாலை, அந்த மாட்டு சாலை பக்கத்தில் ஒரு வயல் இருக்கும் சின்னதாக. அதை இப்போ ஓட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். ஓட்ட பக்கத்துலேயே நாரெல்லாம் வந்து நிற்கும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டிராக்டர் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ அவங்க பொறுமையாக ஓட்டுவாங்க, தெரிஞ்சவங்கங்கிறனால பொறுமையாக ஓட்டுவாங்க. இங்கே பாருங்கள் நாரை. டிராக்டர் ஓட்ட அதில் ஒரு சின்ன சின்ன புழு பூச்சிலாம் இருக்குல்ல, அது திங்கிறதுக்காக நிறையா நிற்கும். மகேஸ்வரோட தாத்தா பாருங்கள், அவரும் அதில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. பிளாஸ்டிக் குப்பை அது இதெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா அது உள்ளே போயிடுச்சுன்னா அது டீகம்போஸ் ஆகாதில்ல, அதனால் அதை எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இதை ஓட்டி முடிச்சிட்டா அவ்வளோதாங்க, எல்லா வயலும் ஓட்டி முடித்த மாதிரி. உள்ள தோப்பை எல்லாமே ஓட்டி முடிச்சாச்சு. இதை ஓட்டி முடிச்சா எல்லா வயலும் ஓட்டி முடித்த மாதிரி. பாருங்கள் அவங்க டிராக்டர் ஓட்டுறவங்க பாருங்கள் எப்படி ஒவ்வொரு லேயராக அழகாக ஓட்டிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா? நான் கூட சொன்னேன்ல, நாரை பாருங்கள் பின்னாடியே அழகாக ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்கேன். இன்னும் நிறையா இருக்கும். ஃபுல்லாக ஓட்டினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். அது ஃபுல்லாகவே வயல் ஃபுல்லாகவே நாரையாக தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்க ஓட்டினதுக்கப்புறம் அது மேலெல்லாம் புழு பூச்சிலாம் இருக்குல்ல, அதை பார்க்குறதுக்காகவே அந்த நாரை வரும். ஸோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. சோளத்தட்டு மக்களே, மாட்டுக்காக போட்டிருக்கோம். அறுவடை பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ ஆளுங்களை வர சொல்லிட்டாங்க, இன்றைக்கி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் இதான் பாருங்கள், தோப்பை சுற்றியும் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். நாங்கள் வெயில் காலத்தில் கூட ஃபேன் போட மாட்டோம், ஏன்னா சுற்றியும் மரம் இருக்கிறனால எங்களுக்கு எப்போயுமே கொஞ்சம் கூலாக இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா எப்படி கூலாக இருக்குது, சரி எப்படி க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது சோளத்தட்டு அறுவடை பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் கூம்பு கட்டி வச்சுருவாங்க. ஸோ கூம்பு கட்டி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது கொஞ்ச நாள் கழித்து அப்படியே காஞ்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து நாங்கள் மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ எப்படி அழகாக கூம்பு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் இருக்கனால மீதி நாங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஆளுங்க பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் பாருங்கள் அங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மகேஸ்வர் வீடியோ எடுத்துகிட்ருக்கான், நான் அங்கே நின்றுட்டுருக்கேன். அழகாக இருக்குல்ல ஒவ்வொரு கொம்பும். நான் சொன்னேன்லங்க, ஓட்டி முடிச்சோன்னே நாரையெல்லாம் நிறையா வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இன்னும் நிறையா வரும். இங்கே பாருங்கள் மகேஸ்வர் நிற்கிறான்ல, இதுக்கு பக்கத்தில் ஒரு குழி இருக்குல்ல, இது எதுக்கு வெட்டி வச்சுருக்கேன்னா, மழை காலம் வந்துச்சுன்னா தண்ணி இதில் தேங்கி நிற்கிறதுக்காக. ஸோ எப்பயுமே மழை காலத்தில் இந்த இடத்துல தண்ணி தேங்கியே நிற்கும். நாங்கள் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then டாட்டா பாய் பாய். இது உங்கள் விஎஸ் கலாட்டா, வாழ்க்கை வாழ்வதற்கு.